எதை பற்றியுமே விஜய் வந்து கவலைப்பட்ட மாதிரியே தெரில. 3 நாள் கழித்து நிதானமாக வந்து ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவாக பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 7-8 டேக் எடுத்துப்பான்னு நினைக்கிறேன். அதாவது சோகமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாரு. படத்தில் வந்து நடிக்க சொன்னால் அங்கே சரியாக நடிக்க மாட்டேங்கிறாரு. வெக்கமா இல்லை உங்களுக்கு? வெக்கமா இல்லை? நான் வெளிப்படையாக கேட்குறேன், வெக்கமா இல்லை? 41 பேர் இறந்துருக்காங்க. நீங்கள் வீட்டில் வந்து எப்படி உங்களால் சாப்பிட முடியுது? எப்படி உங்களால் வீட்டில் வந்து ஏசி ரூமில் படுக்க முடியுது? அந்த தொண்டர்களோட தொண்டர்களாக நீங்கள் நின்றுக்க வேண்டாமா? அந்த மருத்துவமனைக்கு நீங்கள் போயிருக்க வேண்டாமா? இழந்தவர்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லியிருக்க வேண்டாமா? 20 லட்சம் பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டா போதுமா? இந்த மக்களை தான் நம்ம சொல்லணும். இந்த நடிகன் பின்னாடி போய் இன்னைக்கு பாருங்கள் 41 உயிர் வந்து போயிருக்கு. எங்க 41 பேர் இறந்ததுக்கு அப்புறம் நீங்க ஓடி ஒளியுறீங்கன்னா இதோட கேவலம் ஒண்ணுமே இல்லைங்க. இதை வந்து கேட்பாரா விஜய்? என்னென்னமோ பேசுறாரு. எதுக்கு புஷியானந்த் ஓடி ஒளிஞ்சாருங்கிறத கேட்பாரா விஜய்? எதுக்கு நிர்மல்குமார் ஓடி ஒளிஞ்சாருங்கிறது கேட்பாரா விஜய்? அது இல்லாமல் இந்த ஆதவ் அர்ஜுனாங்கிறவர் வந்து என்னமோ வன்முறையை பரப்பி விடுற மாதிரி ட்விட்டு போடுறாரு. அந்த வேனுக்குள்ள உட்காந்து லைட் ஆஃப் பண்ணாரு, அமர்த்துறாரு, லைட் ஆஃப் பண்ணாரு, அமர்த்துறாரு, லைட் ஆஃப் பண்ணாரு, அமர்த்துறாரு. எதுக்கு பண்றீங்க? நீங்க என்ன சேடிஸ்டா? நீங்க சேடிஸ்டா? மக்களுடைய கஷ்டங்கள், வேதனை, துன்பம் அதெல்லாம் வந்து நீங்க வந்து பார்த்து ரசிக்கிறீங்களா? ஐ ஸ்டாண்ட் வித் விஜய். என்ன ஸ்டாண்ட் வித் விஜய்? எனக்கு ஒண்ணுமே புரியல. பைத்தியக்கார கூட்டங்க, பைத்தியக்கார கூட்டம். அதுல பாதி பேருக்கு மேல ஓட்டு உரிமையே கிடையாது. எத்தனை 7வது 8வது படிக்கிற பையன் வீடியோ போடுறான், விஜயை தொட்ட அப்படிங்கிறான், நீ கெட்ட அப்படிங்கிறான். இதெல்லாம் என்ன பைத்தியக்காரத்தனமா இல்லை? வெறித்தனமான கேவலமான ஒரு படிப்பறிவு கூட இல்லாத ஒரு பயங்கரமான முட்டாள் கூட்டம் தான் அவரை ஃபாலோ பண்ணுது. அந்த முட்டாள் கூட்டம் கூடுறதை பார்த்துட்டு இவர் வந்து பெரிய தலைவர் நினைச்சிட்டு இருக்காரு. இவரெல்லாம் ஒரு தலைவர்னு சொல்லிக்கிறது வெட்க கேடு. இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் இப்படி ஒரு ஆளை பார்த்ததே இல்லை, இப்படி ஒரு தலைவர் இருந்ததே இல்லை, இப்படி ஒரு கட்சியே இருந்ததில்லை. விஜயை நிச்சயமா அரெஸ்ட் பண்ணணும். கூடிய சீக்கிரம் விஜய் மேலேயும் வழக்கு பாயும். அதுக்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். கரூரில் 41 பேர் உயிரிழப்புக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் நடந்தது. அதில் மெயினாக அப்போ கூட இழப்புக்கு அப்புறம் கூட வி ஸ்டாண்ட் விஜய் அப்படின்ற ஹேஷ்டாக் எல்லா பக்கமும் ஸ்டோரி ஸ்டேட்டஸாக பரவிட்டு இருக்கு. குறிப்பாக உயிரிழந்தவங்களோட குடும்பத்திலேருந்து சப்போர்ட்ஸ் அதிகமாக விஜய்க்கு இருக்குது. எப்படி சார் பார்க்குறீங்க? முட்டாள் கூட்டம் தான் நான் பார்க்குறேன். முட்டாள் கூட்டம். அதாவது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா விஜயினுடைய அலட்சியத்தால் 41 உயிர் வந்து கரூரில் வந்து பிரிஞ்சிருக்காங்க, இறந்து போயிருக்காங்க. விஜய் வந்து சரியான நேரத்துக்கு, அதாவது வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து போயிருந்தாருன்னா பரப்புரைக்கு இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அவர் வந்து நாமக்கல்லில் வந்து 8:45க்கு வந்து பரப்புரை பண்ணுவாருன்னு சொல்லிட்டு தாவேக்காவோட அஃபிஷியல் ட்விட்டர் பக்கத்துலேயே வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவர் 8:45க்கு தான் சென்னை ஏர்போர்ட்லேருந்தே கிளம்பினார். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திமிர்த்தனம். அதாவது வந்து மக்கள் வந்து காத்துட்ருப்பாங்க அப்படிங்கிற ஒரு துளி கூட எண்ணம், அதாவது வந்து பொறுப்புணர்வு இல்லாமல் வந்து அவர் 8:45க்கு ஏர்போர்ட்டில், சென்னை ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி அங்கேருந்து தனி விமானத்தில் திருச்சிக்கு போய், திருச்சியிலேருந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்தே கிட்டத்தட்ட கூட்டத்தை சேர்த்து ரோட் ஷோ மாதிரி போய் நாமக்கல்லில் வந்து பரப்புரை பண்ணும்போதே பார்த்திங்கன்னா 2:45 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு கரூருக்கு போகும்போது 7:15 மணி ஆயிடுச்சு. நாமக்கல்லில் வந்து 8:45க்கு முடிச்சுட்டு கரூரில் வந்து 12:30 மணிக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு கரெக்டாக விஜய் போயிருந்தாருன்னா எந்த விதமான அசம்பாவிதமும் நடந்திருக்காது. மக்கள் கூட்டம் இந்த மாதிரி சேர்ந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி சேர்ந்துருந்தாலும் அந்த பகல் நேரத்தில் கூட்டத்தை அவர் பேசினது முடிஞ்சோன்னே கலைஞ்சு போயிருப்பாங்க. ஆனால் விஜய் வந்து எந்த விதமான பொறுப்புணர்ச்சியும் இல்லாமல் அவர் வந்து போய் தாமதம் பண்ணி இப்படி ஒரு கலைபரம் ஏற்பட்டு இப்படி வந்து 41 உயிர் பிரிஞ்சிருச்சு. அதை பற்றி எதை பற்றியுமே விஜய் வந்து கவலைப்பட்ட மாதிரியே தெரில. 3 நாள் கழித்து நிதானமாக வந்து ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோவே பார்த்திங்கன்னா நல்ல தெளிவாக பாருங்கள்.
கிட்டத்தட்ட ஒரு 7-8 டேக் எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். அதாவது சோகமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறார். படத்தில் வந்து நடிக்க சொன்னால் அங்கே சரியாக நடிக்க மாட்டேங்கிறாரு. இங்கே இந்த மாதிரி உண்மையாக மக்கள்கிட்ட வந்து சொல்லக்கூடிய கருத்துக்களை பேசக்கூடிய வீடியோவில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சோகமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறார். அதாவது முடியெல்லாம் கலைஞ்ச மாதிரி, என்னமோ தாடியெல்லாம் நரைச்ச மாதிரி, அதாவது உலகமே அழிஞ்சு போன மாதிரி நடிக்கிறார். எதுக்கு இந்த மாதிரி நடிப்பு நடிக்கிறாரு எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு தமிழ்நாட்டினுடைய சீஃப் மினிஸ்டர், அவர் வந்து ஒரு எலெக்டட் சீஃப் மினிஸ்டர், அவருக்கு சவால் விடுற மாதிரி பேசுகிறார். அதாவது என்னென்னா, என்ன வேணால் செய்யுங்க, நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன், வீட்டில் தான் இருப்பேன், என்னுடைய தொண்டர்களை எதுவும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இதை வந்து நீங்கள் தூண்டி விடுற மாதிரி. ஆல்ரெடி கலவர மனநிலையில் மக்கள் இருக்காங்க, அதாவது கோவத்தில் இருக்காங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் தூண்டி விடுற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? அதுக்கப்புறம் ஏதாவது அந்த ஒரு வீடியோ வெளியிட்டுட்டு அப்படியே மௌனமாக இருந்துக்கிட்டார். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அந்த பிரச்சார வேனு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தாவேகா சார்பாக வந்து ஆயுத பூஜை கொண்டாட்டம் பண்ணியிருக்காங்க. 41 வீட்டில் இழப்பு ஏற்பட்டிருக்கு, அந்த துக்கம் இருக்குது. அவங்களுக்கு ஆயுத பூஜை கிடையாது, தீபாவளி கிடையாது, பொங்கல் கிடையாது, எந்தவித பண்டிகையுமே கிடையாது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்படி உங்களுக்கு மனசு வருது? எப்படி உங்களுடைய தொண்டர்கள் வந்து, எப்படி உங்களுடைய கட்சி நிர்வாகிகள் வந்து அந்த வேனுக்கு வந்து ஆயுத பூஜை கொண்டாடுறதுக்கு மனசு வந்துச்சு? அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு தெரியாமல் கொண்டாடினாங்கன்னா, இந்த தெரியாமல் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறப்ப சொல்லும்போது நீங்கள் எதுக்கு தலைவர்? உங்களுக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்னா எதுக்கு தலைவர்? இன்றைக்கி அந்த பிரச்சனை 27ஆம் தேதி நடந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமும் வந்து இன்றைக்கி டீகோட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க, எடுத்து வந்து மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆயுத பூஜையை கொண்டாடலாமா? அந்த ஒரு சின்ன ஒரு அறிவு கூட அவங்களுக்கெல்லாம் இல்லாமல் போச்சு. அப்படிப்பட்ட ஒரு கட்சி தாவேகா, அந்த கட்சியினுடைய தலைவர் எந்த அரசியல் அறிவுமே இல்லாமல் வந்து அரசியல் பண்ணணுன்ற உள்ள வந்து சினிமா நடிகைங்கிற பிரபலமான ஒரு பேரை மட்டும் வச்சு மக்கள் கூட்டத்தை கூட்ட வச்சு அதை ஓட்டாக மாற்றி நீங்கள் வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சு சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கட்சியை ஆரம்பிச்சுட்டு 26 வந்து என்னோட இலக்கு சீஃப் மினிஸ்டர் இலக்குங்கிறீங்க. அவ்வளோ சாதாரணமாக போச்சா உங்களுக்கு அரசியல்? ஒரு 41 பேர் உயிர் போன சூழ்நிலையில் அந்த கரூரில் வந்து நின்று அது என்ன பிரச்சனை, எதனால் நடந்தது அப்படின்னு நீங்கள் நின்று பார்க்காம அங்கேருந்து கிளம்பி வேகமாக ஓடி வந்து திருச்சிக்கு வந்து நிருபர்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாமல் நீங்கள் நேராக வந்து மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் இறங்கி உங்கள் பனையூர் பங்களாவில் போய் நீங்கள் மறைஞ்சிக்கிட்டீங்க. நீலாங்கரை வீட்டில் வந்து நீங்கள் கதவை பூட்டி மறைஞ்சிக்கிட்டீங்க. வெக்கமா இல்லை உங்களுக்கு? வெக்கமா இல்லை? நான் வெளிப்படையாக கேட்குறேன், வெக்கமா இல்லை? அதாவது உங்களை பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க, விஜய்ங்கிற நடிகரை பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க. அவங்க ரசிகர்களாக இருக்கலாம், தொண்டர்களாக இருக்கலாம், பொதுமக்களாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். அவங்க 41 பேர் இறந்துருக்காங்க. நீங்கள் வீட்டில் வந்து எப்படி உங்களால் சாப்பிட முடியுது? எப்படி உங்களால் வீட்டில் வந்து ஏசி ரூமில் படுக்க முடியுது? அந்த தொண்டர்களாக நீங்கள் நின்றுக்க வேண்டாமா? அந்த மருத்துவமனைக்கு நீங்கள் போயிருக்க வேண்டாமா? இழந்தவர்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லியிருக்க வேண்டாமா? 20 லட்சம் பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டா போதுமா? பணத்தால் எல்லாத்தையுமே சாதிச்சிட முடியுமா? பணத்தால் எல்லாத்தையுமே பெற்ற முடியுமா? என்ன மாதிரியான மனப்போக்கு இது? என்ன மாதிரியான அரசியல் இது? இந்த மாதிரி ஒரு நடிகன் பின்னாடி போய் இந்த மக்களை தான் நம்ம சொல்லணும். இந்த நடிகன் பின்னாடி போய் இன்றைக்கி பாருங்கள் 41 உயிர் வந்து போயிருக்கு. எவ்வளோ துக்கமான விஷயம். இது வரைக்கும் வந்து அரசியல் பரப்புரையிலையோ அரசியல் மாநாட்டிலையோ இந்தியாவிலே வந்து இவ்வளோ பெரிய உயிரிழப்பு கிடையவே கிடையாது. அதுக்கு இந்த சம்பவம் நடந்ததுக்கு காரணமே வந்து விஜய் தான். அவருடைய மாசுக்காண்டி கூடின க்ரௌடு, அந்த க்ரௌடில் வந்து சரியான நேரத்துக்கு ஒரு போகாமல் போய் என்னென்னமோ பண்ணி எல்லாத்தையும் கச்சாமுச்சான் ஆக்கி இன்றைக்கி இத்தனை பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு. அது சார்ந்து யாராவது தாவேக்காவினர் வந்து பதில் சொல்கிறாங்களா? அது தலைவர் விஜய் அவர் வந்து மௌனமாக இருக்கார், ஒரு வீடியோ போட்டு சைலண்டாக இருக்கார். அந்த வீடியோலையும் அனுதாபம் தெரிவித்தாரா அப்படின்னா அனுதாபம் தெரிவிக்கிற மாதிரி தெரிவிச்சுட்டு முதல்வருக்கு வந்து சேலஞ்ச் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. இது வந்து அவருடைய மனநிலையாக இருக்குது. பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், இவங்கெல்லாம் தலைமறைவாக இருக்காங்க. புஷி ஆனந்த் நிர்மல்குமார்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃபோனே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு கட்சி, நீங்கள் வந்து அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் இருக்கிறீங்க, நீங்கள் அதுக்கு பொறுப்பு, உங்களுக்கு முழு பொறுப்பு உண்டு. உங்கள் மேலே வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க, உங்களை கைது பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு நீங்கள் வந்து தலைமறைவாக இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு நியாயமான ஆளாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? எது பற்றியும் கவலைப்படாமல் நீங்களே போய் நான் வந்து இந்த வழக்கு சம்மந்தமாக சரண்டர் அடைகிறேன், எனக்கு என்மேல் போட்ட வழக்குக்கு நான் வந்து பொறுப்பு ஏற்றுக்கிறேன், நான் வந்து அதுக்கான தண்டனையை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சரண்டர் அடைஞ்சிருக்கணும். நீங்கள் வந்து ஜெயிலுக்கு போயிருக்கணும். நீங்கள் வந்து பக்குவப்பட்ட ஒரு அரசியல்வாதியாக நடந்திருக்கணும்.
எங்க 41 பேர் இறந்ததுக்கப்புறம் நீங்கள் ஓடி ஒளியிறீங்கன்னா இதோட கேவலம் ஒன்றுமே இல்லைங்க. இதை வந்து கேட்பாரா விஜய்? என்னென்னமோ பேசுகிறாரு. எதுக்கு புஷியானந்த் ஓடி ஒளிஞ்சாருங்கிறத கேட்பாரா விஜய்? எதுக்கு நிர்மல்குமார் ஓடி ஒளிஞ்சாருங்கிறது கேட்பாரா விஜய்? அது இல்லாமல் இந்த ஆதவ் அர்ஜுனாங்கிறவர் வந்து என்னமோ வன்முறையை பரப்பி விடுற மாதிரி ட்விட்டு போடுறாரு. இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க? ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க? அதாவது உங்களுக்கு அரசியல் அறிவு கிடையாது, உங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியாது. நான் தலைவராக தான் சொல்கிறேன், அந்த தாவேக தலைவர் விஜய் தான் சொல்கிறேன். ஒன்றுமே தெரியாதுங்க. என்னங்க தெரியும் நடிகர் விஜய்க்கு? என்ன தெரியும் அரசியல்? ஒரு மண்ணாங்கட்டையும் தெரியாது நடிகர் விஜய்க்கு அரசியல். சும்மா வந்து நான் வந்து அரசியல் தலைவராக வரேன், தாவேகா கட்சியை தொடங்கினேன், நான் வந்து எலெக்ஷனில் நிற்க போகிறேன், இந்த 2026 வந்து நான் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக போகிறேன், பைத்தியம் கூட இப்படி குழம்பாது அந்த மாதிரி குழம்பிக்கிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு வர கூட்டங்களை வந்து ரசிச்சுக்கிட்டு அந்த கூட்டத்தில் வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வேனுக்குள்ளே உட்காந்து லைட் ஆஃப் பண்ணுறாரு அமர்த்துறாரு, லைட் ஆஃப் பண்ணுறாரு அமர்த்துறாரு, லைட் ஆஃப் பண்ணுறாரு அமர்த்துறாரு. எதுக்கு பண்ணுறீங்க? நீங்கள் என்ன சேடிஸ்டா? நீங்கள் சேடிஸ்டா? மக்களுடைய மனநிலை வந்து மக்களுடைய அதாவது மக்களுடைய கஷ்டங்கள், வேதனை, துன்பம் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்து ரசிக்கிறீங்களா? என்ன மாதிரியான மனநிலை இது? நீங்கள் நியாயமாக வந்து என்னங்க உங்களுக்கு பயம்? என்ன பயம்? உங்களுக்கு தான் பெரிய தொண்டர் படை இருக்குது, உங்களுக்கு தான் பெரிய கட்சி படை இருக்குது. நீங்கள் வந்து அந்த கரூருக்கு போய் இந்நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போகலை, எதுக்கும் போகலை. தாவேக தொண்டர்கள் யாருமே இல்லை. இன்னைக்கு ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேலேருந்து இப்போ கம்யூனிஸ்ட் தொண்டர்லேருந்து திருமாவளவன் கட்சியிலேருந்து பன்னீர்செல்வம்லேருந்து நம்ம எடப்பாடியிலேருந்து எல்லாருமே அங்கே வந்து போய் அனுதாபம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் நடந்ததே பார்த்திங்கன்னா விஜய்னால தான். இந்த சம்பவத்துக்கு காரணமே அந்த தாவேகங்கிற கட்சி தான். ஸோ அப்படியே அந்த கட்சி சார்பாக யாருமே ஆறுதல் சொல்லலை, எதுவுமே சொல்லலை. சும்மா அதாவது வந்து சினிமாவில் வந்து ஸ்டண்ட் விடுற மாதிரி ஒரு ஹீரோ வில்லனுக்கு சேலஞ்ச் பண்ணி பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பேசிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. இந்த சினிமாக்காரனை நம்பி, சினிமாக்காரங்களை நம்பி இந்த மக்கள் போகிற வரைக்கும் இது வந்து இப்படி தான் நடக்கும். விஜயை சொல்லி நம்ம குற்றம் இல்லை, மக்கள் தான் இதுக்கு காரணம், மக்களை தான் நம்ம சொல்லணும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளோ சம்பவம் நடந்ததுக்கு ஹை சப்போர்ட் விஜயா என்ன சொல்கிறாங்க? ஐ ஸ்டாண்ட் வித் விஜய். என்ன ஸ்டாண்ட் வித் விஜய்? எனக்கு ஒன்றுமே புரியல. பைத்தியக்கார கூட்டங்க, பைத்தியக்கார கூட்டம். அதில் பாதி பேருக்கு மேலே ஓட்டு உரிமையே கிடையாது. எத்தனை 7வது 8வது படிக்கிற பையன் வீடியோ போடுறான், விஜயை தொட்ட அப்படிங்கிறான், நீ கெட்ட அப்படிங்கிறான். இதெல்லாம் என்ன பைத்தியக்காரத்தனமா இல்லை? உங்களுக்கு ஓட்டு உரிமையே 18 வயசு அப்புறம் தான் இருக்குது. எதுக்காண்டி எப்படி சொல்லியிருக்காங்க? அப்போ தான் மெச்சூரிட்டி வரும். யாரை நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கலாம், யாரை உங்களுடைய தலைவராக நீங்கள் தேர்ந்தெடுக்கலாங்கிற மெச்சூரிட்டி பக்குவம் வருங்கிறதுனால தான் 18 வயசுக்கு அப்புறம் எல்லாமே கொடுக்குறான். டிரைவிங் லைசன்ஸ் எதுக்கு 18 வயசுக்கு அப்புறம் கொடுக்குறான்? 17 வயசு 16 வயசில் ஓட்ட தெரிஞ்சால் ஓட்டுறதுக்கு விட வேண்டியதான ரோட்டில் ஏன் கொடுக்குறான்? அந்த மென்டல் மெச்சூரிட்டி வருங்கிறதுனால தான். அந்த மென்டல் மெச்சூரிட்டியே இல்லாத ஒரு தொண்டர்களாக இந்த தாவேக தொண்டர்களை நான் பார்க்குறேன். சாதாரண மக்கள் சொல்றது இப்போ வெளிப்படையா ஸ்டேட்டஸ் போடுறவங்க, ஸ்டோரி போடுறவங்களாம் வேற. உயிரிழந்தவங்க குடும்பத்துல இருந்து ஒரு பையனை இழந்திருக்காங்க அம்மா, அவங்களே நான் விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு பேசும்போது அது எப்படி சார்? எந்த தாயும் அப்படி பேச மாட்டான், எந்த தாயும் அப்படி பேச மாட்டான். எனக்கு தெரிஞ்சு தான் வயிற்றுல சுமந்த பிள்ளை வந்து செத்து போச்சு, உயிர் எழுந்து கிடக்கு, புணமாயிருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எந்த தாயும் அப்படி பேசுறான்? அப்படி பேசுனாங்கன்னா அப்படிப்பட்ட வெறித்தனமான முட்டாள் கூட்டம் தான் இந்த தாவேக்கால இருக்கிறவங்கலாம். அப்படி வெறித்தனமான முட்டாள் கூட்டம் தான். ஏங்க நான் கேட்குறேன், நீங்கள் ஒரு தாய் தகப்பன் தன்னுடைய குழந்தை இழந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா அது எவ்வளோ கேவலமான விஷயம். அது எப்படி அந்த மாதிரியான ஒரு கேவலமான ரத்தம் கொதிக்க வேணாங்க. ஒரு குழந்தை செத்து போச்சுன்னா ரத்தம் கொதிக்க வேணாங்க. அதுக்கப்புறம் நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட கேவலமான முட்டாள் கூட்டம். அதான் சொல்கிறேன்ல, வெறித்தனமான கேவலமான ஒரு படிப்பறிவு கூட இல்லாத ஒரு பயங்கரமான முட்டாள் கூட்டம் தான் அவரை ஃபாலோ பண்ணுது. அந்த முட்டாள் கூட்டம் கூடுறதை பார்த்துட்டு இவர் வந்து பெரிய தலைவர் நினச்சிட்டு இருக்காரு. இவரெல்லாம் ஒரு தலைவர்னு சொல்லிக்கிறது வெட்கக்கேடு. இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் இப்படி ஒரு ஆளை பார்த்ததே இல்லை, இப்படி ஒரு தலைவர் இருந்ததே இல்லை, இப்படி ஒரு கட்சியே இருந்ததில்லை. சரி சார், நீங்க இவ்வளவு திட்டுறீங்க, எல்லாமே விஜய்னால தான் சொல்றீங்க. எதனால்? எல்லாமே விஜய்னால தானே. எதனால அவர் அரெஸ்ட் பண்ணல? அரெஸ்ட் பண்ணியிருக்கணுங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்கணும், நியாயமாக அவரை அரெஸ்ட் பண்ணணும். என்னுடைய கருத்து என்னென்னா விஜயை நிச்சயமாக அரெஸ்ட் பண்ணணும். கூடிய சீக்கிரம் விஜய் மேலேயும் வழக்கு பாயும். அதுக்கான வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு. அதாவது வந்து ஒரு அரசாங்கம் அப்படின்னும் போது அவங்க வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. அதாவது விஜய் வந்து அந்த கூட்டத்துக்கு வந்ததுனால, விஜய் வந்து தாவேகா சார்பாக நடத்தின கூட்டத்தினால தான் இந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டு இத்தனை இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அதனால் வந்து அதனுடைய மாவட்ட செயலாளரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புஷியானந்த்லேருந்து எப்படி சொல்கிறது,
நிர்மல் குமார்லேருந்து ஆதவ் அர்ஜுனாலேருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பொறுப்பேற்க வேண்டியவங்க. அவங்க மேலெல்லாம் வழக்கு போட்டிருக்காங்க. கூடிய சீக்கிரம் சட்ட ஆலோசனை எல்லாம் பண்ணி விஜய் மேலேயும் வழக்கு பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முழு பொறுப்பு ஏற்று விஜயே வந்து சட்டப்படியான தண்டனை என்ன இருக்கோ அது வந்து அதை வந்து எதிர்கொள்ளணும். இதுதான் உண்மை. விஜய்யும் கைது பண்ணணுங்கிறது தான் உண்மை. ஏன் விஜய் கைது பண்ணக்கூடாது? அதாவது நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு போயிருந்து குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் அந்த பிரச்சார பரப்புரையை நீங்கள் பண்ணியிருந்து அப்போ இந்த அசம்பாவிதம் நடந்திருந்தால் நீங்கள் வந்து என்னை கைது பண்ணுறது நியாயம் இல்லை நீங்கள் சொல்லலாம். நீங்கள் எல்லாமே நேரம் தவறி போயிருக்கீங்களே, நீங்கள் வந்து உங்கள் கூட்டத்தை ரசிச்சிருக்கீங்களே. நான் இதெல்லாம் விட்டுருங்க. விஜய் கைது பண்ணுறது கைது பண்ணாது இதெல்லாம் விட்டுருங்க. முதல் விக்கிரவண்டி மாநாட்டிலேருந்தே பார்த்தீங்கன்னா இழப்புகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. மதுரை மாநாட்டில் ஒரு பவுன்ஸை வந்து ஒரு தொண்டனை வந்து தூக்கி அப்படியே கீழே போடுறான். அது வந்து விஜய் பார்க்குறாரு, கண்டிக்கிறாருங்கிற மாதிரி வீடியோ இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அது தொடர்ந்து நடக்காத அளவுக்கு வந்து நீங்கள் வந்து அது வந்து சரி பண்ணுவீங்களா? ஒரு பவுன்சர் தூக்கி போடுறதுக்கு நீங்கள் அனுமதிப்பீங்களா? நீங்கள் என்ன உங்களை பார்க்க தானே வரான், ஒரு ரசிகன் தானே, உங்கள் மேலே ஆசைப்பட்டு தானே வரான், உங்களை என்ன கட்டிப்பிடிச்சி கடிச்சு கொதறிடுவானா? என்ன அதிகபட்சம் அன்பு காட்டுறதுக்கு தானே வரான். அந்த அன்பை ஏற்றுக்குங்க. ஒரு ரசிகன் மேலே வந்துட்டான்னா வாப்பான்னு ஒரு கையை கொடுங்க, ஒரு கட்டியை நீங்கள் என்ன ஆயிரப்போகுது. எம்ஜிஆர்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை ஏழை குடிசைக்கு போயிருக்காரு, எத்தனை ஏழை தாய்மார்களை எத்தனை பேரை வந்து கட்டி பிடிச்சி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு, ஆறுதலாக இருந்திருக்கிறாரு, அன்பை காட்டியிருக்கிறாரு. எல்லா தலைவர்களுமே அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. வீடு வீடா போக வேண்டிய சூழ்நிலை வரும், அடுத்து தெரு தெருவா போக வேண்டிய சூழ்நிலை வரும், அடுத்து பிரச்சாரம் நெருங்க தேர்தல் நெருங்க இதெல்லாம் நடக்கும். விஜய் தெருவில் இறங்கி நடப்பாரா? விஜயை பார்க்கறதுக்கு ஒரு பேய் மாதிரி ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் வந்து விஜயை நடக்க விடுமா தெருவில்? நீங்க முதல்ல வந்து ஒழுங்குபடுத்தணும். அதாவது முழுக்க நீங்க வந்து இதுக்கு பொறுப்பு. இந்த பொறுப்பை வந்து நீங்க தட்டி கழிக்க கூடாது. இந்த பொறுப்பு உணர்ச்சியோட நீங்க நடந்துக்கணும். இப்ப கூட வந்து நீங்க இந்த பொறுப்பு உணர்ச்சியோட நடந்துக்கிற மாதிரி தெரியவே இல்லை. இப்ப இந்த மக்கள் கூட்டத்தினால விஜய் அரசியலுக்கே வரக்கூடாதுன்னு சொல்ல வரேன். விஜய் அரசியலுக்கே வரக்கூடாதுலாம் சொல்லலாமா? விஜய் தாராளமாக அரசியலுக்கு வரட்டும், அரசியல் பண்ணட்டும், ஏன் சீஃப் மினிஸ்டராக நாட்டை ஆளட்டும், எல்லாமே விஜய் பண்ணட்டும். ஆனால் அதுக்கான அறிவை வளர்த்துட்டு வாங்கன்னு தான் சொல்கிறோம். இப்போ ஒரு டாக்டர் இருக்காரு, கத்தி எடுத்து ஆப்ரேஷன் பண்ண போகிறாரு அப்படின்னா டாக்டர் எம்பிபிஎஸ் படித்ததுக்கப்புறம் அந்த மெடிசன் படிக்கணும். அதாவது வந்து சர்ஜனுக்கு படிக்கணும். எம்எஸ் மாஸ்டர் ஆஃப் சர்ஜன் படிச்சிங்கன்னா தான் நீங்கள் கத்தி எடுத்து ஆப்ரேஷன் பண்ண முடியும். எம்பிபிஎஸ் மட்டும் படித்தா நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியாது. எம்பிபிஎஸ் படிக்கிற டாக்டருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் கத்தி எடுத்து ஒரு பேஷண்ட்டை வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியுமா அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தனியாக படிப்பு வச்சுருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே தனித்தனியாக படிப்பு வச்சுருக்காங்கன்னும் போது விஜய் வந்து அரசியல் பக்குவப்பட்டு, அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு, அரசியல் புரிஞ்சுக்கிட்டு அரசியல் வரட்டும். இது வரைக்கும் எந்த கட்சியில் வந்து விஜய் வந்து இணைந்து பணியாற்றிருக்கிறாரு, எந்த தலைவர்களோட விஜய் இணைந்து பணியாற்றிருக்கிறாரு? எதுவுமே கிடையாது. அதாவது விஜய் வந்து ஒரு பிரபலமான சினிமா நடிகர், ஒரு பிரபலமான சினிமா நடிகர். ஒரு தளபதி விஜய்ங்க மாறுறதுக்கே உங்களுக்கு 33 வருஷம் தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஒரு 1.5 வருஷம் போதும்னு நினைச்சு ஒரு மனநிலையில நீங்க வந்து இந்த எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு நீங்க நினைக்கிறீங்க. இது எவ்வளவு தவறான போக்கு. தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. அரசியல் தெரிஞ்சு புரிஞ்சு அப்புறம் வாங்க. எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு வந்தார், அவர் நடிகர் தானேன்னு நீங்கள் கேட்கலாம். எம்ஜிஆர் வந்து ஆல்ரெடி டிஎம்கேல இருந்தார், கலைஞரோட இருந்தார், அண்ணாவோட இருந்தார், பல அரசியல் மூத்த தலைவர்களோட வந்து பழகியிருக்கிறாரு. அங்கே வந்து எம்எல்சியாக இருந்திருக்காரு, எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, பொருளாளராக இருந்திருக்கிறார், இன்னும் எத்தனையோ பதவிகள் இருந்திருக்காரு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, அதுலேருந்து வெளியில் வராரு. அதாவது டிஎம்கேலேருந்து எம்ஜிஆர் வெளியில் வராரு. ஆல்ரெடி வந்து எம்ஜிஆருக்கு அரசியல் புரிதல், அறிவு எல்லாமே இருக்குது. அப்படி வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 முக்கியமான தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், அன்னைக்கு முன்னணியில் இருந்த தலைவர்கள் வந்து எம்ஜிஆரோட வராங்க. அவங்களுடைய அட்வைஸ் எல்லாம் கேட்டு அந்த கட்சியை தொடங்குறாரு. அடுத்தடுத்து அவர் நகர்ந்து போகும்போது பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து எம்ஜிஆரோட இணைகிறாங்க. எல்லாருமே நல்ல அறிவு சார்ந்த பெரிய பெரிய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், அரசியல் புரிதல், அறிவு எல்லாமே உள்ள தலைவர்கள் எம்ஜிஆரோட பயணிச்சாங்க. எம்ஜிஆர் ஒன்று யாருமே இல்லாமல்லாம் அரசியல் பண்ணலையே. எம்ஜிஆரோட இருந்த எல்லாருமே நீங்கள் பாருங்கள், மூத்த அரசியல் தலைவர்கள் வந்து எம்ஜிஆரோட இருந்தாங்க. ஆர்.எம். வீரப்பன்லேருந்து, திருநாவுக்கரசுலேருந்து, பண்டூட்டி ராமச்சந்திரன்லேருந்து பல பேர் வந்து மூத்த அரசியல் தலைவர்கள் எம்ஜிஆரோட இருந்தாங்க. அவர் முதலமைச்சர் ஆனார், ஆட்சியை நடத்தினார். உங்களோட யார் இருக்காங்க? உங்களுக்கு தான் அரசியல் அறிவு இல்லை. அப்போ மூத்த அரசியல் தலைவர்கள், பக்குவப்பட்ட அரசியல் தலைவர்கள், அவங்கள நீங்கள் கூட வச்சுக்கலாமே. அவங்கள நீங்கள் கூட வச்சுக்காம நீங்கள் யாரோ வந்து அரசியல் அனுபவமே இல்லாத ஒரு புஷி ஆனந்த் இதை ஓடி ஒளிஞ்சிட்டாரு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நிர்மல் குமார், அவர் வந்து இப்போ பாஜகவில் இருந்தார், என்ன வேணா இருந்துட்டு போகிறார். எதுக்கு ஓடி ஒளிகிறீங்க? இப்படி ஓடி ஒளிகிற நீங்கள் ஒரு தலைவனா? ஒரு பிரச்சனைன்னு வந்ததுக்கப்புறம் ஓடி ஒளிகிறவன் தலைவனா?
அப்படியே ஆட்களை நீங்கள் கூட வச்சுருக்கீங்க. அந்த ஆதவ அர்ஜுனாங்கிறவர் எங்கேருந்து வந்தார், எப்படி வந்தார், அவருக்கு ஏது பணம், ஒரு லாட்ரின் மார்ட்டின் அப்படிங்கிறவரோட மருமகனாக இருக்கிறதுனால அவர் பணம் வந்துச்சு. அவருக்கு அதை தவிர்த்து வேறு என்ன அடையாளம் இருக்குது? அவர் எதுக்கு நீங்கள் உங்கள் கட்சியில் இணைச்சிட்டீங்க? அவர் என்ன பெரிய அரசியல் சாதனை படைச்சிட்டாரு? அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்தவர் தான், இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் என்ன பெரிய அரசியல் அனுபவம் இருந்துச்சு? எல்லாருமே நீங்கள் யாருமே அரசியல் அனுபவம் இல்லாத ஆட்களை நீங்கள் கூட வச்சுக்கிட்டு நீங்களும் அரசியல் அனுபவம் இல்லாமல் பயணப்பட்டீங்கன்னா இப்படி தான். இப்படி ஒரு பிரச்சனை 41 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னும் போது இப்போ நீங்கள் என்ன செய்கிறது ஏது செய்கிறதுனே தெரியாமல், அதாவது இதெல்லாம் வந்து உதாரணம். அதாவது 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் அவர் கரூர்லேருந்து சென்னைக்கு வராரு. ஒரு முதலமைச்சர் ஒரு 72 வயசில் தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு அவர் சென்னையிலேருந்து கரூர் வரார். இதுதான் அந்த அரசியல் மெச்சூரிட்டி. அந்த அரசியல் மெச்சூரிட்டி விஜய்க்கு இல்லவே இல்லை, சுத்தமாகவே இல்லை. இப்போ கூட வந்து விஜய் அரசியல் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. ஆனால் விஜய் வந்து அரசியல் தெளிவாக புரிந்து கொண்டு வர வேண்டும். அப்போ தான் வந்து அரசியல் பண்ண முடியும். அரசியல் என்பது சினிமா மாதிரி ஈஸியான ஒரு ஆடுகளம் கிடையாது. இது வந்து வேற மாதிரியான ஒரு ஆடுகளம். இன்னைக்கு வந்து இப்படி ஒரு விபரீத செயல் நடந்திருக்குது. இந்த இடத்துல வந்து என்ன செய்யறதுன்னே தடுமாறுறீங்களே. உங்கள் கட்சிக்காரங்க ஒளிஞ்சுக்கிறீங்க, நீங்கள் ஒளிஞ்சுக்கிறீங்க, எல்லாருமே ஒளிஞ்சுக்கிறீங்க. இதான் அரசியலா? இதுதான் வந்து விஜயோட அரசியலா? இதை தான் வந்து மக்கள் வந்து விஜய்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்களா? மக்கள் இப்பயாவது புரிஞ்சுக்கணும், விஜய்க்கு எந்த அரசியல் அறிவு இல்லை, எந்த பக்குவமும் இல்லை, எந்த தெளிவும் இல்லைங்கிறது புரிஞ்சுக்கிட்டு அட்லீஸ்ட் இப்பயாவது மக்கள் வந்து விஜய் நிராகரிக்கணும். விஜய் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.